கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த பழத்தை பத்தி, மனுஷன் புசிக்க கூடாது அப்படின்னு தேவன் நினைச்சிருந்த அந்த பழத்தை பத்தி தேவன் யார் யார்கிட்ட பேசினார்? பைபிளை பார்க்காம சொல்லுங்க. யார்கிட்ட பேசினா? வேற ரெண்டு பேசினாரா? யார்கிட்ட பேசினா? ஆண்டவர் ஆதாம்கிட்ட மட்டும்தான் பேசினாரா? ஏவாள்கிட்ட பேசலையா அவரு? அப்ப ஏவாள் அங்க இல்லை. சரி, அப்ப பழத்தை பத்தி ஆதாம்கிட்ட தான் தேவன் பேசினார். சரியா? ஏவாள்கிட்ட பேசவே இல்லை. ஆதாம்கிட்ட பேசும்போது ஏவாள் இல்லை. அதே நேரத்துல ஏவாள் வந்ததுக்கு அப்புறமும் ஏவாள்கிட்ட அதை பத்தி பேசல. ஏவாளை படைச்சதுக்கு அப்புறமும் ஏவாள்கிட்ட பழத்தை பத்தி பேசல. அப்ப ஏவாள் எப்படி அறிந்திருப்பாள் அந்த பழத்தை பத்தி? ஆதாம் வழியா அறிஞ்சிருப்பாள். சரியா? இப்ப ஏவாள்கிட்ட பழத்தை பத்தி ஆண்டவர் பேசலைங்கிறது சத்தியம். அதான் பாருங்க, ஆதியாக 3ஆம் அதிகாரத்துல விசாரணை ஒண்ணு நடக்குது. ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்ட சர்ப்பத்திட்ட விசாரணை நடக்காது. ஆதாம்கிட்டையும் ஏவாள்கிட்டையும் விசாரணை என்கொயரி போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல கூட ஏவாள்கிட்ட பழத்தை பத்தி கேள்வி கேட்டாரா? கவனிச்சிங்களா? ஆதாம்கிட்ட கேட்டார், புசிக்க வேண்டாம் என்று நான் விளக்கின கனியை நீ புசித்தாயோ அப்படின்னு யார்கிட்ட தான் கேள்வி கேட்டாரு? ஆதாம்கிட்ட தான் கேட்டார். அதுக்கு ஆதாம் சொன்ன பதில் ஏவாளை கை காமிச்சார். இப்ப ஏவாள்கிட்ட என்கொயரி பண்ணும்போது பழத்தை பத்தி பேசினாரா? ஏன் போய் கொடுத்த? சர்ப்பமன வஞ்சித்ததுன்னு சர்ப்பத்தை கை காமிச்சா. ஆண்டவர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, யார்கிட்ட உன்னை சொல்லியிருக்கிறோமோ அவங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற பொறுப்பு அவங்க தான். இது அவருடைய ஜென்யூனை காமிக்குது, அவருடைய நல்ல குணத்தை காமிக்குது. மாத்தி மாத்தி கேட்க மாட்டார். என்கொயரி நேரம் யாருக்கு நேரம் தான் வருது? நான் ஒன்று தானே சொன்னேன். ஈவன் பனிஷ்மெண்ட் தரும்போது கூட ஆதாமுக்கு புசிக்க வேண்டாம் என்று நான் சொன்ன அந்த காரியத்தை விலைக்கிட்டு உன் ஏவாள் பேச்சை கேட்டல அப்படிங்கிறார். அப்பயே திரும்ப அங்கதான் சொல்ற, அதை சொல்லி காமிக்கிறார். திரும்ப திரும்ப என்கொயரி நேரம் எங்கதான் வருது? ஆதாம் நேரம் வந்துட்டு இருக்கு. ஆமை ஆமைனா, அப்ப தேவன் நம்மகிட்ட ஒரு காரியத்தை ஒப்படைச்சிட்டா யார்கிட்ட தான் கேட்பாரு கேள்விய? நம்மள்ட்ட தான் அதை கேட்பாரு, கரெக்டா கேட்பாரு. ஆமீன். ஏன்னா பழத்தை பத்தி பேசுனது யார்கிட்ட? உன்கிட்ட தான் பேசினேன். நீ தான் நம்பி இருக்கணும். நான் உன்கிட்ட தான் பேசியிருக்கிறேன். நீ தான் அதுக்கு உத்தரவாதி. ஆமீன். கொடிக்கு செடி அவசியமா? கொடிக்கு யோவான் 15:5 கொடிக்கு செடி அவசியம். இல்லைன்னா கொடிக்கு செடி அவசியம். இல்லைன்னா கொடி என்ன செஞ்சிடும்? செத்து போயிடும். கொடிக்கு செடியின் சாறு அவசியமா? செடியின் சாறு இல்லை என்ன ஆகும்? நடபெணமா போயிடும். நடபெணாது, இருக்கும். ஆனா இருக்காதங்க, இருந்து இல்லாம இருக்கும். அப்ப புரிஞ்சுக்குங்க, கொடிக்கு செடியும் வேணும், செடியின் சாறு வேணும். பிரிக்கவே முடியாது ரெண்டையுமே.
ஆனா செடி இருந்தாதான் செடி சாறு கிடைக்கும். அப்ப ஆண் பிராட்டி எது தராசுல வச்சா? செடி. அப்ப நமக்கு தேவன் வேணும், அப்பதான் நம்ம உயிரோட இருக்க முடியும். ஆனா நமக்கு தேவன் பேசுற பேச்சு வேணும், தேவன் நம்மகிட்ட பேசணும். அப்பதான் நாம ஜீவனோட செயல்பட முடியும். இல்ல நடவனமா வாழ்வோம். நடவனம். ஆமென் சொல்லுங்க. அதாவது கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிற விசுவாசம் நல்லது. கர்த்தர் இருக்கிறார். ஆனா கர்த்தர் பேசுகிறார்ங்கிற விசுவாசம் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் இருக்கிறாருங்கிற விசுவாசம் நல்லது. ஆனா தேவன் மனிதனிடம் பேசுகிறார் அங்கிற அந்த சத்தியம், அந்த ஃபெய்த் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். சாறு முக்கியம்னா நடவனமா போயிடுவான். ஆமென். கர்த்தர் நல்லவர். சில சில டீப்ல போலாம், நம்ம பதில் சொல்லலாம் எல்லாருமே. நீங்க சொன்னா நரகத்துக்கும் போக நான் ரெடிப்பா, நீங்க சொன்னா நான் நரகத்துக்கு போக ரெடிப்பா அப்படின்னு ஒரு பக்தன் கர்த்தரை பார்த்து சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், அது எதை காமிக்குது? யார் கரெக்டா சொல்றது? இவனால் மெசேஜ் கேட்டவங்க, அது எதை காண்பிக்குது? அவனுடைய அந்த ஸ்டேட்டஸ் எதை காமிக்குது? நீங்க சொன்னா நரகத்துக்கு போக ரெடிப்பா நான் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அது யோபா வச்சுக்கோங்க, ஆபிரகாம் வச்சுக்கிட்டே வச்சுக்க. நீங்க அப்படி ஒருத்தர் சொல்றானா அதை பார்க்கிற உங்களுக்கு என்ன தோணுது? என்ன தோணுதுப்பா? என்ன தோணுது? சரி, என்ன தோணுது? மெசேஜ் கேட்டவங்க இத்தனை வருஷம் இடையில கூட ஆண்டதெல்லாம் பேசினார், அழகா கோர்த்து ரெண்டே ரெண்டே மிங்கிள் பண்ணி பேசினார். அவர் பேசித்தான் இருக்கிறார், சந்தேகமே இல்லை. என்ன தோணுது? நீங்க சொன்னா நரகத்துக்கு போக நான் ரெடிப்பா அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா, எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது என்ன பிள்ளை இவ்வளவு பிளைன் பேப்பரா இருக்கு, அது எனக்கு தோணுது. ஏ உனக்குன்னு ஒண்ணு வேணாமாடா அப்படி கேட்க தோணுது எனக்கு. பரலோகம் இருக்கப்பா, அதேடா நீ கேட்குற? அதெல்லாம் கேட்கணுப்பா நீ. அவர் சொன்னா போவீங்கிற, அது உங்களுக்கு தோணலையா? அந்த பாயிண்ட் தோணல? அவன் எவ்வளவு பிளைன் பேப்பரா இருக்கிறாங்கிறது தெரியுது அதுல. எவ்வளவு பிளைன், இதை சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய பிளைன் பேப்பர் இருக்கணும் அவன்கிட்ட, இந்த வேர்டை சொல்றதுக்கு. ஒண்ணுமே எழுதலன்னு அர்த்தம், அதான் அப்படி சொல்றாங்க. நான் ஒண்ணுமே எழுதலப்பா, தலை நீங்க எழுதுதான்ப்பா எனக்கு, நீங்க எழுதுறதுதான் என்னுடைய பேச்சு, நான் எழுதுறது கிடையாதுங்கிறான். ஏதாவது சொல்றேன், ஹெவியான ஏரியா அந்த ஏரியா. இன்னொன்னு எனக்கு தெரியுது, அவன் அவருக்கு பின்னால இருக்கிற ஆளுன்னு தெரியுது. இந்த வார்த்தை சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. பட் இந்த இந்த இடத்துக்கு நரதுக்கு போ ரெடிப்பான்னு சொல்ற இடத்துக்கு வர்றவனை தான் ஆண்டவர் உலகத்துல எல்லாம் செஞ்சு விடுவாரு. ஒண்ணுமே அவனை செய்ய முடியாது உலகம். ஏன்னா மேக்சிமம் ரீச் பண்ணிட்டாங்க. போகக்கூடாதுன்னு நினைக்கிற மக்கள், மனுஷனுடைய ஃபைனல் டார்கெட் என்ன, எங்க போகக்கூடாதுன்ட்டு உச்சத்துல நினைக்கிறாங்க. நரகத்துக்கு போயிடக்கூடாது சுவாமி அப்படின்னு உச்சமான பிளேஸ் அதுதான். அதுக்கே வேணும் சொல்றான்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கையா இருப்பேங்கிற மாதிரி, நீங்க அங்க போன்னு சொன்னாலும் நான் போறேன் ஆண்டவரே, நான் போறேன், என் தலை நீ சொன்ன செய்யறாண்ட அப்படின்னா அவனை நம்ம என்ன செய்ய முடியும்? இவனை ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாரு. கர்த்தரால ஈஸியா இவனை ஹேண்டில் பண்ண முடியும். தட் மீன்ஸ் ஈஸியா அவனுக்கான சித்தத்தை உள்ள ஃபில் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியா பண்ணுவார் இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு. பட் இது ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த பாயிண்ட சொல்றதுக்கு அவன் நிறைய பாயிண்ட
விடமாட்டேன் விடமாட்டேன் சொல்லி சொல்லி இங்க வந்து நிற்பான். அவ்வளவு எழுதியிருப்பான். ஒவ்வொன்றா அழிச்சிட்டு 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 தான் அங்க வந்து பிளேனா நிக்க முடியும். ஆமீன் சொல்லுங்க. அப்ப தேவன் நம்மளை எந்த ஏரியாவுக்கு வர சொல்றாரு? இந்த ஏரியாவுக்கு வரணும். அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அவர் கையில இருந்தா தான் அவர் நம்மளை எதையுமே என்ன செய்ய முடியும்? வணைய முடியும். அப்புறம் அவரு கையில இருந்தா மட்டும் பத்தாது, பிளைன் பேப்பரா இருந்தாதான் நம்மளை வணைய முடியும். ஆமீன் சொல்லுங்க. அவர் கொடுக்கிற ஒரு காரியத்தை, கர்த்தர் கொடுக்கிற ஒரு காரியத்தை ஏத்துக்க மனசு இல்லாம தவிக்கிறது. நல்லா கவனிங்க. நம்ம தான் இருக்கிறோம், கவனிங்க. அதை கர்த்தர் கொடுக்கிற ஒரு காரியத்தை, ஒரு மேட்ர, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பொருளை, ஒரு விஷயத்த ஏத்துக்க மனசு இல்லாம, ஏத்துக்க முடியாம தவிக்கிறதும், அவர் செய்ய சொல்ற ஒரு காரியத்தை செய்ய மனசு இல்லாம தவிக்கிறதும் ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு, ஆனா செய்ய மனசு வர மாட்டேங்குது, செய்யறதுக்கு மனசு போக மாட்டேங்குது, செய்ய முடியாம மனசு தவிக்குது, ஆனா செய்ய சொல்றாருன்னு தெரியுது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு காரியத்தை தர்றாரு, பட் அதை வாங்குறதுக்கு மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது, தவிக்குது, ஏன்னா ஏன்னா அப்படிங்குது மனசு. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது அவருக்கு பின்னால போறவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து போகும். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வேண்டாம் ஆண்டவரே அப்படி தடுமாறுவாங்க. வேண்டாம் ஆண்டவரே. கெட்சமனே தோட்டத்துல ஜீசஸ் சஞ்சார அந்த விஷயத்தை சித்தமானால் போட்டுருங்க போட்டுருங்க. வந்தாரா? ஜீசஸ் வந்தாரா? பட்டாரு. அப்ப இங்க பாருங்க, அவர் கொடுக்கிற காரியத்தை ஏத்துக்க மனசு இல்லாம தவிக்கிறது ஒரு அனுபவம், அவர் செய்ய சொல்ற ஒரு காரியத்தை செய்ய மனசு இல்லாம துடிக்கிறது ஒரு அனுபவம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு காரியத்தை கொடுக்கிறது, தர்றது, ஒரு காரியத்தை செய்ய சொல்றது, அவர்தானான்னு தெரியலையே, புரியலேனேன்னு தவிக்கிறது இன்னொரு அனுபவம். ரெண்டுமே டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரியுது, கர்த்தர் தான் தர்றாரு, கர்த்தர் தான் செய்ய சொல்றாரு, தெரியுது. ஆனா செய்ய சொல்ற காரியம் தான் இப்ப இடிக்குது. இது இடிக்குது இப்ப எனக்கு. அவர் தர்ற பொருளை வாங்க இடிக்குது இப்ப எனக்கு. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதுவும் உண்டு. ரெண்டாவது, அந்த பொருளை, அந்த காரியத்தை தர்றது கர்த்தர் தானா, இதை செய்ய சொல்றது கர்த்தர் தானா, தெரியலையே, புரியலையே, குழப்பமா இருக்கே அப்படின்னு தவிக்கிறது இன்னொரு அனுபவம். இது ஒரு அனுபவம். இதுவும் அவர் கையில இருக்கிறவங்களுக்கு சத்தியமா இருக்கு. இதுவும் உண்டு, அதுவும் உண்டு, இதுவும் உண்டு. ஆமீன். முந்தின தவிப்புக்கு காரணம் என்னவா இருக்கும்? யார் சொல்றது? முந்தின ஒரு தவிப்பு இருக்குல்ல, ஒரு துடிப்புக்கு என்ன காரணமா இருக்கும்? கரெக்டா சொல்றது யாரு? இத்தனை வருஷம் செய்தி கேட்டவங்க. அவர் தருகிற ஒரு காரியத்தை, அவர் செய்ய சொல்ற ஒரு காரியத்தை செய்யறதுக்கு மனசு இல்லாம துடிக்குது, தவிக்குது, மனசு போக மாட்டேது, வேண்டாம் ஆண்டவரேன்னு கெஞ்சுது. அந்த மனநிலை இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆனா அவர் தான் செய்ய சொல்றாரு. அது தெளிவு. அவர் தான் தர்றாரியா, தெளிவு. என்ன காரணம்? இந்த தவிப்புக்கு காரணம் என்ன? எக்ஸலண்ட். பிளைனா இல்ல, எழுதியிருக்கு. அங்க ஒண்ணு எழுதியிருக்கு. ஆல்ரெடி ஒரு மைண்ட் செட் அங்க இருக்கு. அதனால இந்த மைண்ட் செட்டுக்கு அவர் தருகிற காரியம் மிஸ்மேட்சிங், பொருந்த மாட்டேங்குது. வேண்டாம்,
கொடுத்துடாதீங்க ஐயா, மாத்திருங்க. இங்க எழுதியிருக்கு, என்ன இருக்கு? ஒண்ணு எழுதாம இருந்திருக்கணும், இல்ல அப்புறமா அது எழுதப்படணும். அதை வேணாம்னு சொல்றதுக்கு இந்த ரெண்டுல எப்படி வேணாலும் நடக்கும். அதை நிராகரிக்கிறதுக்கு ஃபைனல் என்ன பாயிண்ட்னா எழுதியிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அகனிஸ்டா ஒண்ணு இங்க எழுதியிருக்குன்னு அர்த்தம். முடியாதுங்கிறது. அப்ப ஜீசஸ் மனசுல அப்படி அப்படி எழுதினது சம்பவம், டக்குன்னு ஜீசஸ் அழிச்சாரு. உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள், அதான் பிளைன் பேப்பர். பட்டுன்னு அழிச்சாரு. நமக்கு ஒரு பாடம் அது. ஜீசஸ் விதி விலக்கல்ல, மனுஷனா இருந்த குமாரனும் விதி விலக்கல்ல. கவனிக்கணும். ஏன்னா பிளைன் பேப்பருங்கிறது இட்ஸ் பயங்கரமான டிஃபிகல்ட் ஏரியா. அது சாதாரண விஷயம் இல்லை. சுயம் சாகணும்னா நமக்கு தெரிஞ்சு நம்பிக்கையை தான் பேசுவோம். ஆசைன்னு ஒண்ணு இருக்கு, அது அதுக்குன்னே இருக்கிற ஒரு இயல்பு ஆசை. சுயம் சாகணும்னா சாதாரண விஷயம் இல்லை. ஆமான்னு சொல்லுங்க. அப்ப ரெண்டு விதமான அனுபவம். அதுல முதல் அனுபவத்துக்கு என்ன காரணம்? பிளைன் பேப்பரா இல்லைங்கிறது அப்சல்யூட்லி கரெக்ட், இதுல சந்தேகமே கிடையாது. பிளைன் பேப்பரா இல்ல, கரெக்டா? ஓகே. ரெண்டாவது தவிப்புக்கு காரணம் என்ன? யார் சொல்றது? இரண்டாம் தவிப்புக்கு காரணம் என்ன? இரண்டாவது என்ன தவிப்பு? இரண்டாவது தவிப்பு எதை பற்றியது? கதை நல்லா போயிட்டு இருக்கோம். இரண்டாம் தவிப்பு எதை பற்றியது? கொடுக்கிறது அவர்தானா? செய்ய சொல்றது அவர்தானா? ஐயோ புரியலையப்பா, தெரியலையே. அவர்தான் தெரிஞ்சுன்னா வாங்கிடுவாங்க. நான் அவர்தான் செய்ய சொல்றாருன்னா செஞ்சிருவேங்க. நான் தெரியலையே, குழப்பமா இருக்கே. அவர்தான் செய்யறாரா? அவர்தான் நடத்துறாரா? அவர்தான் செய்ய சொல்றாரா? தெரியலையே. நான் அவர் செய்ய சொன்னா செய்யறானுங்க. நான் அவர் ரொம்ப பிடிக்குங்க, அவர் நல்லவருங்க, குழப்பம் இல்லைங்க. பட் அவர் தான் செய்ய சொல்றாரா? தெரியலையே. எனக்கு பிரச்சனை அங்கதாங்க. அதனால எனக்கு இது செய்ய முடியாம தவிக்கிறேங்க. இதுவும் உண்டு. ரெண்டுமே வேற வேற பார்வை, வேற வேற எக்ஸ்பீரியன்ஸ். இதுவும் உண்டு. இதை கடக்காத மனுஷன் கிடையாது பின்னால இருக்கிறார். இந்த பகுதியை கடந்து வராம இந்த பகுதியை சந்திக்காத ஆளே கிடையாது. சான்ஸே இல்லை. அப்படி வர்றாங்கன்னா பொய் சொல்றான்னு சொல்லுவேன். நான் தான் சந்திக்கிறேன். தப்பு, பொய். அது வந்தே ஆகுனா சுயத்தை வச்சு உடைக்கிற இடம் அது. ஆமேன். சரி, இந்த தவிப்புக்கு என்ன காரணம்? அந்த தவிப்புக்கு என்ன காரணம்? பிளைன் பேப்பர் இல்ல, பிளைன் பேப்பரா இல்ல. இந்த தவிப்புக்கு என்ன காரணம்? யார் கரெக்டா சொல்றது? சத்தமா சொல்லலாம். இதெல்லாம் நமக்கான சப்ஜெக்ட் தான் இது. இந்த தவிப்புக்கு என்ன காரணமா இருக்கும்? சொல்றது அவர் தானா தெரியலையே. செய்ய சொல்றது அவர் தானா செய்யலையே, தெரியலையப்பா. எங்க அவர் சொன்ன நரதுக்கு ஒரு அடிங்க. நானு இப்ப சொல்றாரு, அது சத்தம் அவர் சத்தமான்னு தெரியலையே. நான் எப்படி போக முடியும்? நான் எப்படி போக முடியுங்க? இது ஒரு குழப்பம். ஆண்டவர் பேச்சுக்கு விசுவாசிகள் கீழ்ப்படி ரெடியா இருக்கிறாங்க, தெரியுமா? ஆண்டவர் பேச்சுக்கு, ஆண்டவர் சொல்லுக்கு, ஆண்டவர் சப்தத்துக்கு விசுவாசிகள் கீழ்ப்படிய தயாராகவே இருக்கிறாங்க. இன்னைக்கும் சொல்றேன், நான் தயாரா இருக்கிறாங்க. ஆனா என்ன சிக்கல் தெரியுமா உங்களுக்கு? சொல்றது ஆண்டவராங்கிறத கொஸ்டின் தான் போயிருக்காங்க. அதுதான் அவங்களை தடுக்குது. பாஸ்டர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, சிஸ்டர் பிரதர் பேசுறார். சிஸ்டர் நானா அப்படி நினைச்சேன் சிஸ்டர், இப்படித்தான் பேசிட்டு இதுதான் நம்ம தடை பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொன்னாலும் இது பெரிய ஏரியா. நான் சொல்ற பாயிண்ட், விசுவாசிகள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய அவ்வளவு ரெடியா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ற செய்தி சிஸ்டர். இப்ப அவர் சொல்றாரு, ஆனா சொல்றது அவர் தானங்கிறது அவங்களுக்கு தெரியாது.
அங்கதான் பிடிக்கிறான், அங்க வைக்கிறான் பிசாசு. சொல்லுங்க, இரண்டாம் தவிப்புக்கு காரணம் என்ன? இந்த ரெண்டுமே சந்திச்சவங்க யாரா இருக்கீங்களா? நான் இருக்கேன். இந்த ரெண்டையுமே சந்திச்ச நபர் யாரா இருக்கீங்களா? கொஞ்சம் நெஞ்சம்ல நான் தவிச்சது, நான் செஞ்சிருக்கேன். அதனால டாபிக் நம்மகிட்ட பேசுறேன், என்கிட்ட பேசுறாரு அவரு. இதெல்லாம் தெரியும் எனக்கு. சொல்லுங்க, இரண்டாம் தவிப்புக்கு காரணம் என்ன? அவர் சப்தத்தை, அவர் குரலை, அவர் உணர்த்துறத இன்னும் கேட்டு உணர்ந்து பழகி முடிக்காததுதான் பிரச்சனை. வேற ஆன்சரே கிடையாது. இன்னமும் நமக்கு அவர் சத்தத்தை கேட்டு பழக வேண்டியிருக்கு. இன்னமும் அவருடைய உணர்த்துதல் இதுதான்ங்கிறத கன்ஃபர்மேஷன் நமக்குள்ள வராம இருக்கு. இன்னமும் அவருடைய உணர்த்துதல் இப்படிதான் அப்படின்னு நமக்கு தெரியல, தடுமாறுறோம். அது தெளிவு நம்மகிட்ட இல்ல. கவனிச்சிக்கல, ஆபிரகாம்கிட்ட ஈசாக்க கொலை செய்டான்னு சொல்ற காரியம் ஒரு நல்ல தகப்பனால செய்ய முடிஞ்ச காரியமா? எப்படிப்பட்ட காரியத்தை போய் கர்த்தர் செய்ய சொல்றான்னு கவனிங்க. முதல் சொன்ன பாயிண்ட் எவ்வளவு தவிச்சிருப்பான். அவர் செய்ய சொல்ற காரியத்தை நோட் பண்ணுங்க. ஈசா கவி பலியிடுறாங்கிறாரு. எப்படி இது? ஒரு நல்ல தகப்பன், தெய்வ பக்தி உள்ள ஆளு. இப்ப அவரு ஒரு கடவுளை நம்பி தேசத்தை விட்டு வெளியே வந்துட்டாரு. அவரே கதின்னு வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு அந்த தெய்வம் ஈசாக்க பலியிடு அப்படின்னு சொல்றனா, இது எப்படிப்பட்ட கருத்தை செய்ய சொல்றாரு? அப்ப ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? செஞ்சாரா? செய்யறதுக்கு போனாரா? கிடத்திட்டாரா? எண்டு வரைக்கும் அதை ஒத்துக்க வச்சாரா? அப்ப ஆபிரகாம கொஞ்சம் நீங்க யோசிங்க. ஆபிரகாம் இப்படிப்பட்ட செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்ய துணிஞ்சாருன்னா, நம்பர் 1 என்ன ஆன்சரு? என்ன ஆன்சரு? ஃபர்ஸ்ட் ஒன், ஆபிரகாம் பிளைன் பேப்பரா இருந்திருக்கிறாங்கிறது தெல்ல தெளிவு. அங்க இல்ல, பைபிள்ல தெல்ல தெளிவு. இவனுக்குன்னு ஒரு சித்தத்தை அங்க எழுதவே இல்லை. அப்படி யாரு சித்தத்தை எழுதிருவாங்கன்ட்டு யார்கிட்டயுமே சொல்லாம காலில் ஓடி போயிட்டாரு. எவனாவது சித்தத்தை எழுதிட போறான் அப்படின்னு எவன்ட்டு விசாரிக்கல. இப்படி ஒரு சத்தம் வருது, இது சரிதானா? எங்கேயும் விசாரிக்கல. சாராள்கிட்டே சொல்லல. அதிகாலம் போயிட்டாரு அவட்டுக்கு. தெரியும் நம்ம பிளெயினா இருக்கிறோம், எவனை எழுதிட போறான், வேண்டாம் வேண்டாம், போயிட்டாரு. இதான் ஆபிரகாம் கத்துக்க வேண்டியது. போயிட்டாரு. ஏன்னா அவன் செய்ய சொல்ற காரியம் எப்பா செய்ய ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒரு அப்பாவால அடுத்தவனை வெட்டுறானா கண்ணை முடிக்கிறேன்னு சொல்லுவான். நீயே வெட்டுறானா என்ன செய்யறது? ஐயோ, கண்ணை முடிக்க எப்படி வெட்டுவேன்? கண்ணையும் மூட முடியாது, திறக்கணும், திறந்தா என்னால் வெட்டவும் முடியாது. இதை எப்படி செய்யறது? ஆனா இதை செய்ய சொல்றீங்களே. செஞ்சான், போயிட்டான். அந்த சம்பவத்தை நீ அவ்வளவு அழகா பேசலாம். முக்கியமான சம்பவம் பைபிள். அது செஞ்சாரு. அவங்கள மாதிரி மனுஷன், பாடுள்ள மனுஷன், ஆசா பாசங்கள் எல்லாமே அவனுக்கு இருக்கு, உணர்வுகள் எல்லாமே அவனுக்கு இருக்கு. ஆபிரகாம் அதை செஞ்சாரு. அப்ப செஞ்சதுனால என்ன விளங்குது அப்படின்னா, டோட்டலி பிளைன் பேப்பர், கிளியரா தெரியுது. எழுதவும் செய்யல, எழுத விடவும் செய்யல, போயிட்டாரு. அவன் பாட்டுக்கு சாராள்கிட்ட ஆகாட்ட கூட இருக்கிற ஆள்கிட்டலாம் கதை அடிச்சான் வச்சுங்க. அழியோ அழியோ, என்னப்பா இருக்குதோ என்னென்னமோ சொல்லி எழுதி மனசை கெடுத்து எழுதி தள்ளிடுவாங்க. அதுல எழுதி தள்ளிடுவாங்க. ஆமேனா இல்லையா? சரி, பிளெயின் பேப்பரா எழுதிருக்கிறாங்கிறது தெல்ல தெளிவு. ரெண்டாவது என்ன தெளிவு? ஆண்டவருக்கு பின்னால் அவர் இருந்திருக்கிறாரு. ஆபிரகாம் முன்னால இல்ல, ஆண்டவர் கையில இருந்திருக்கிறாரு, ஆண்டவர் சார்ந்திருக்கிறாரு, ஆண்டவரை நம்பிக்கையா வச்சிருந்திருக்கிறாரு. தெளிவா இருக்கு. இல்லாட்டினா இந்த காரியத்தை எப்படி செய்வாரு? எப்படி செய்வாரு? செய்ய முடியாது. அப்புறம் வேற என்ன தெளிவா இருக்கு? ஒரு சம்பவத்தை வச்சு யார் சொல்றது? வேற என்ன தெளிவா இருக்கு?
இந்த சப்தம் என்னை அழைத்த அந்த தெய்வத்தின் சத்தம். இந்த சத்தம், இந்த குரல், இந்த உணர்த்துதல் என்னை அழைத்தவருடையது. அவர் சப்தத்தை ஆபிரகாம் சந்தேகப்பட அவ்வளவு வாய்ப்பு இருக்கு, கொட்டி கிடக்கு வாய்ப்பு. சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கல, அவர் தான் பேசினார். அவர் தாங்க காரியம் எப்படிப்பட்டது இதே அவர் தான் சொன்னார். அவர் தான் எனக்கு தெரியும், நல்லா எனக்கு தெரியும். நான் ரொம்ப பட்டிருக்கேன். அவர் பேசி உணர்த்தி, ஐயோ நான் ரொம்ப அனுபவம் இருக்குங்க எனக்கு. அவர் தாங்க, அவர் தாங்க. அதாவது நம்ம எப்படி நினைப்போம்னா, ஆண்டவர் எப்பவுமே நேரா வந்து பேசணும். வாய்ப்பில்ல ராசா, வாய்ப்பில்லை. இல்லாட்டி அதை செய்ய மாட்டாரு. அப்படி பேசினா பிறக்கிற ஒரு ஆட்டை வந்து பேசி பேசி உட்காந்துருக்கணும். அந்த வேலை பண்ண மாட்டாரு. ஆமீன். மோசேட்ட பேசுவாரு. மோசே ஜனங்கிட்ட பேசணும். ஜனங்கள் மோசையும் நம்பிக்கை வச்சு அதை நம்பணும். இதான் சிஸ்டமே. உன்கிட்ட தானே பேசினார் மோசே, என்கிட்ட பேச மாட்டாரு. போடான்றாரு, பேச மாட்டாரு. பேச மாட்டார். இட்ஸ் எ ரூல். பேசவே மாட்டார். ஆமீன் சொல்லுங்க. அப்ப 3வது பாயிண்ட் என்ன தெரியுது? யார் சொன்னா? 2 பாயிண்ட் தெரியுது. பிளைன் பேப்பரா இருந்திருக்கிறாரு, கத்தருக்கு பின்னால் இருந்திருக்கிறாரு. நம்பர் 3, சப்தத்தை அறிஞ்சவரா இருந்திருக்கிறாரு. அதான் யோவான் 10 வருது, என் ஆடுகள் என் சப்தத்தை அறிந்திருக்கிறபடியினால். சப்தம் அறிவது ரொம்ப முக்கியம். சித்தம் செய்வதற்கு சப்தம் அறிஞ்சிருக்கணும். இது தேவனுடைய வழி தெரிஞ்சிருக்கணும். இது தேவனுடைய சப்தமே அல்லாமல் தெரிஞ்சிருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. முடிக்கலாமா? அப்ப பாருங்க, அவர் குரலை சப்தத்தை இன்னும் கேட்க தெரியலன்னு சொல்லல, இன்னும் நல்லா கேட்டு பழகி முடிக்கலன்னு அர்த்தம். இன்னும் அது வந்து முழுமை பெறலன்னு அர்த்தம். இன்னும் ப்ராசஸ்ல இருக்குன்னு அர்த்தம். அதான் அந்த குழப்பம் வருது. ஆமீன் சொல்லுங்க. அவர் தான் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கே பல இன்சிடென்ட் உள்ள வரணும். நமக்கு பல இன்சிடென்ட் வரணும். இது எப்படி வரும் தெரியுமா? அவர் சொல்றத அவர் தானான்னு சந்தேகப்பட்டாலும் திரும்ப அதில் அடி எடுத்து வைக்கும்போது அந்த காரியங்கள் மலரும் முத்தீங்களா அப்படி புரிஞ்சுக்கலாம். தலைவர் தான் பேசியிருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் பட்டு அவருடைய சப்தத்தை கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்படித்தான் பேசுவாரு, இப்படித்தான் இருக்கும், தெளிவாயிரும். ஆமீன் சொல்லுங்க. அதனால மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், அவருடைய ஆடுகள் விஷயத்துல ஆடுகளின் சித்தம் ஜெயிக்கவே ஜெயிக்காது. ஏன்னா ஹி இஸ் எ மாஸ்டர். நம்ம எல்லாருடைய குடிமை யாரு கையில தான் இருக்கு? ஹி இஸ் மாஸ்டர். அவர் கையில தான் இருக்கு. ஆமீன் சொல்லுங்க. அவர் செய்ய சொல்ற சில காரியத்தை அண்டர்லைன், அவர் செய்ய சொல்ற சில காரியத்தை, அந்த காரியத்தை வச்செல்லாம் அதை செய்ய சொல்றது அவர் தான். நம்ம அறிஞ்சிக்க முடியாது. முக்கியமான பாயிண்ட் அவர் தான். அப்படிலாம் அறிய முடியாது. அவர் செய்ய சொல்ற சில காரியத்தை, அவர் செய்ய சொல்ற காரியத்தை வச்சு அவர் தாங்க சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் ஆபிரகாம், இது செய்ய சொல்ற காரியமா? அது கவனிங்க. பிள்ளைய கொலை செய்யலான்னு சொல்ற அந்த காரியத்தை வச்சுக்கிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாம் சொல்ல முடியுமா? சொல்லியிருப்பாரா? மழையும் இல்ல, மண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, பேழையை கட்டுறாங்கிறார் நோவாட்ட. அவர் சொன்ன காரியத்தை வச்சு நோவா கர்த்தரை பார்த்தா இல்லையா? அவர் செய்ய சொல்லி அப்படிதான் போவார் அவர். கவனிச்சிங்கன்னா அந்த வேலைலாம். அப்ப அவர் செய்ய சொல்ற சில காரியத்தை வச்செல்லாம் இதை செய்ய சொல்றது கர்த்தர் நம்ம முடிவுக்கு வரவே முடியாது. நீங்க காரியத்தை பேஸ் பண்ணி நீங்க சொல்றது என்னான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் அந்த மாதிரி பேசுவார், அவர் அந்த மாதிரி செய்ய சொல்லுவார், அவர் அந்த மாதிரி பாதை நடத்தி விடுவார். நீ நடக்கிற பாதையை வச்சு ஆமல கர்த்தர்ல சொல்ல முடியாது. இதையும் புரிஞ்சுக்கணும். ஆழமான சத்தியம்.
ஆமென். நோவாக்கு அதேதான், ஆபிரகாம் அதேதான், நெகோமி நகுமி அதேதான், நிறைய எடுக்கலாம். இவங்கெல்லாம் வந்துட்டு காரியத்தை வச்சு கர்த்தர் எடை போட்டவங்க கிடையாது. அப்படி எடை போடல, அவங்க போட்டாங்கன்னா அவுட்டு. அதைய வச்சு கர்த்தர் சொல்றான்னு நம்பவே இல்லை அவங்க. அப்படி வந்தாங்கன்னா அவுட்டு. என்னை உள்பட சொல்றேன், நான் அந்த மாதிரி வந்திருந்தேன்னா கர்த்தர் இருந்துக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் அந்த மாதிரி அகன்ஸ்டா இருக்கும், அகன்ஸ்டா இருக்கும். யோசிப்பு எடுத்துங்க, அதை நல்லா பேசலாம். அகன்ஸ்டா இருக்கும். நம்மள தரிசனம் காமிச்சது கர்த்தரா? இல்லையே, வேற மாதிரி இருக்கு. நடந்ததை வச்சு தரிசனத்தை முடிவெடுத்தாருன்னா யோசிப்பு என்னைக்கே கெட்டு போயிருப்பாரு எகிப்திலே. அவர் நடந்ததை வச்சு முடிவு எடுக்கவே இல்லை தரிசனத்தை. ஆமீன் சொல்லுங்க. அப்ப எப்படி தாங்க முடிவெடுத்தாங்க? நம்ம அதாவது செய்ய சொல்ற காரியத்தை வச்சு செய்ய சொல்றது கர்த்தர் நம்ம அறிஞ்சிக்க முடியாதுன்னா, அப்ப அது அப்ப எப்படிதான் அறிஞ்சிக்கணும் அப்படின்னா, அவர் குரலை சப்தத்தை வச்சுதான் நாம அறிஞ்சிக்கணும். வேற வழியே கிடையாது, வழியே இல்லை. ஆபிரகாம் அப்படித்தான் அறிஞ்சுக்கிட்டாரு. அவர் செய்ய சொல்ற காரியத்தை வச்சா அவர் செய்ய சொல்லதான், பட் சப்தம் கர்த்தருடையது. ஆனா கவனிங்க, முடிச்சிருவோம். இதையும் மீறின பைபிள் எழுதப்படாத ஒரு பெய்த்த ஆபிரகாமுக்குள்ள உயிரோட இருந்துச்சு இந்த இன்சிடென்ட்ல. இதையும் மீறின இந்த குரல் கர்த்தருடையதான். இல்ல நான் கேட்ட சத்தம் தான் அது, இல்ல அவர் தான் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். என்கிட்ட பேசுனது கர்த்தர் தான் நான் விசுவாசிக்கிறேங்க. நான் விசுவாசிக்கிறேங்க. அதாங்க, இதை செய்யக்கூடாத காரியம் தகப்பன் நான் செய்ய போறேங்க. ஒருவேளை இங்கதான் இன்னொரு விசுவாசம் உள்ள வருது. ஒருவேளை நான் அப்படி அவரை நம்புனது தப்புனா இந்த கொலை நடக்கிறதுக்குள்ள என்னை காப்பாத்துவார். இதான் எழுதப்படாத விசுவாசம் அவருக்குள்ள இருந்துச்சு. நான் நம்புறேங்க, இது அவர் சத்தம்னு நான் அப்படி நம்புறேங்க. இல்ல இல்லாம இருக்கலாம், இருந்து போட்டுங்க பரவாயில்லங்க, நான் நம்புறேங்க. ஏன்னா எனக்கு ஒத்து பார்த்தா அந்த சத்தம் அப்படிதான் தெரியுது, எனக்கு நம்புறேங்க. ஒருவேளை நீங்க சொல்றபடி அவர் சொல்றபடி அவர் சத்தம் இல்லாமல் பிசாசின் சத்தமா இருக்கும் பட்சத்தில் நான் இந்த காரியத்தை செய்ய முற்படும் போது தேவன் என்னை நிச்சயம் தடுப்பார். தானாக காரியங்கள் தடுக்கப்படும். இது உச்சகட்ட ஃபெய்த். இந்த ஃபெய்த் சாதாரணமா வராது. அந்த அளவுக்கு ஆண்டவரை நம்பினாதான் ஆபிரகாம். அவர் அந்த அளவுக்கு 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன் ஆபிரகாம் பத்தி. அந்த அளவுக்கு உச்சத்துல நம்பினாரு. ஒருவேளை தப்புனா கூட என்னை விட மாட்டார். பிலிப்பியர் 3 தான் பவுல் எழுதுறாரு, நீங்கள் எந்த காரியத்திலேயாவது வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இதான் பவுல் பேசுறாரு, அதையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கவலைப்படாதீங்க, நம்புங்க. நீங்க அதாவது ஒரு பாடத்தை, ஒரு கருத்தை, ஒரு செய்திய, ஒரு சத்தியத்தை, ஒரு பாயிண்ட என்னை தெரிஞ்சுக்க வச்சது, என்னை புரிஞ்சிக்க வச்சது நம்புங்க. கவனிங்க, ஒரு சத்தியத்தை, ஒரு பாயிண்ட என்னை தெரிஞ்சுக்க வச்சது, புரிஞ்சிக்க வச்சது கர்த்தர் தான் அப்படின்னு ஒருத்தர் நம்புனா அதோட ஆண்டவர் பசுமா இருப்பாரு. பட் டேஞ்சர், நான் சொல்ற வார்த்தை நான் கவனமா கவனிங்க. அதோட கண்டுக்க மாட்டாரு. ஓ நான் தெரிய வச்சேன்னு சொல்றியா, நான் புரிய வச்சேன்னு சொல்றியா? ஓகே. ஆனா இந்த சத்தியத்தை என்னை ஒத்துக்க வச்சது, நம்ப வச்சது கர்த்தருங்க அப்படின்னு ஒருத்தர் நம்பிட்டானா சும்மா இருக்க மாட்டார். சும்மா இருக்க மாட்டார், வந்து காப்பாத்துவாரு. ஏன்னா நம்பிட்டா அவன் செயல் புரிவான், அங்க அவனை தடுக்கணும். இப்ப குரல் அவருடையது நம்புறாரு ஆபிரகாம், நம்பித்தான் போறாரு. அப்படி இல்லாதிருக்கும் பட்சத்தில் வந்து காப்பாத்துவாரு. நம்புனா விட மாட்டாரு. இப்படி நம்புனா, ஆண்டவரே இவ்வளவு பாடம் எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஆண்டவரே நீங்க தான் தெரிய வச்சிருக்கீங்க, நீங்க தான் கொடுத்துருக்கீங்க, நீங்க தான் புரிய வச்சீங்க சொன்னா அப்படின்னு பாரு. நீங்க தான் நம்ப வச்சீங்க, உங்களாலதான் ஒத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்துருவாரு. ஏன்னா ஆக்ஷனுக்கு வரப்போகுது. வந்து என்னடா இல்லடா அப்படி வந்துருவாரு.
அதனாலதான் வசனம் சொல்லுது, நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை அடியனுக்காக நினைத்தரலாம். நம்ப பண்ணின அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஆமேனா இல்லையா? நல்லா தைரியமா இருக்கணும். நம்ப வச்சவர் அவருன்னா பயங்கரமா சீரியஸா எடுப்பார் அந்த பாயிண்ட. என்னால நம்மள சொல்லிட்டு இருக்கிறான் வந்துருவாரு. ஆமேனா இல்லையா? ஆமேன். அப்ப அவர் உணர்த்துதலை, குரலை, சத்தத்தை கேட்க பழக வேண்டியது நமக்கு அவ்வளவு அவசியங்கிறது தெளிவா இருக்கு. கர்த்தர் நல்லவர். நிறைய இருக்கும், அதை பத்தி பேசிட்டே இருக்கலாம். அதனால கவனிங்க. சின்ன ஒரு இன்சிடென்ட், ஆபிரகாம் இன்சிடென்ட், பட் அதுல அவ்வளவு மறைஞ்சிருக்கிற பொக்கிஷங்கள் இருக்கு. நம்ம வாழ்க்கையில டே டு லைஃப்ல நம்ம புரிஞ்சுக்கணும். 4 பாயிண்ட். நம்பர் 1 பிளைன் பேப்பர். நம்பர் 2 கர்த்தருக்கு பின்னால இருந்திருக்கிறாரு. நம்பர் 3 சப்தம் அறிந்த ஆடு. நம்பர் 4 நான் நம்பினது தப்பா இருந்து செயல்பட்டாலும் வருவார். உண்மையுள்ளவர் வருவார். என்னை நேசிக்கிறவர் வருவார். சிலுவையில செத்தார் வருவார். மனுஷனா ஆனார் வருவார். எப்படி வராம போவாரு? என்ன நம்ப வச்சது அவர் நான் நம்பிட்டு இருக்கிறேன். எப்படி நம்புவார்? சும்மா விட மாட்டார். தெரிய வச்சது அவர் நான் நம்பல. என்னை நம்ப வச்சது அவர் தாங்க நான் நம்பிட்டு இருக்கிறேன். நான் நம்புனது தப்புனா கண்டிப்பா வருவார். கண்டிப்பா வருவார். காப்பாத்தனா அப்புறம் உண்மையில்லவரை கிடையாது. அவரு அன்புள்ளவரா பொய் அது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப ஆபிரகாம் வாழ்க்கையில அந்த இன்சிடென்ட் எல்லாம் நம்ம அறிஞ்சிக்க வேண்டிய சத்தியங்கள் 4. ஆமேன்.